நான் ஒரு 2 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஸ்பைய பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவரு பேரு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர கௌஷிக் இல்ல பிளாக் டைகர்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாரி உலகத்திலேயே வந்து ஒரு சிறந்த ஸ்பை இருந்திருக்காருங்க. ஆப்வியஸா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேலோட மொசாட் தான் வந்து வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல வேர்ல்ட் தி பெஸ்ட் ஸ்பை ஆர்கனைசேஷன் ஆர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்ட் தான் இந்த எலி கோஹன். இவர் 1924ல ஈஜிப்தில வந்து பொறக்குறாரு. என்னதான் ஒரு இஸ்ரேலியா இருந்தாலும் ஈஜிப்தில வந்து பொறக்குறாரு. அதுக்கப்புறம் இமிகிரேட் ஆகுறாங்க இஸ்ரேலுக்கு. ஸோ இவரு வந்து ஒரு நார்மலான கிளர்க்கா தான் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவரு மொசாடுக்கு வந்து அப்ளை பண்றாரு. ஆரம்ப கட்டத்தில அவரு செலக்ட் ஆகலங்க. ஸோ அதுக்கப்புறம் போனோனே, அப்போ சிரியாக்கும், இஸ்ரேலுக்கும் வந்து நெறைய ஒரு டென்ஷன்ஸ் இருந்திருக்கு. நான் சொல்றது 1950ஸ் எண்டுல 58, 59ல. ஸோ அப்போ வந்து மொசாட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு சினாரியோ என்னன்னா, நெறைய ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணணும். நம்மளோட அங்க வந்து நெறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க இருக்கணும். ஏன்னா, சிரியா வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டான கண்ட்ரி. அப்போ இஸ்ரேலுக்கு வந்து அவ்வளவான ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஒரு நல்ல அசெட்ஸ் இல்ல. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஏஜென்ட்காக லுக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கிடைச்ச கேண்டிடேட்ட விட்டுட்டு, ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் மறுபடியும் ரீக்ரோத் பண்ணும்போது, இந்த ஹெலிகோங்கிற கிடைச்சாரு. ஸோ இவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ஆப்வியஸா. அண்ட் இதில அவரு பாஸ் ஆறாரு. இவருக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி. இதுக்கப்புறம் அவரு அரபிக், ஹெப்ரு, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் இது மாரி 5 லாங்குவேஜ் இங்கிலீஷ் அது மாரி 5 லாங்குவேஜ்ல வந்து அவர் ரொம்ப ஃப்ளூவன்ட்டா இருந்திருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து இவருக்கு நல்ல ஒரு ஹெட்ஜ் கிடைக்குது. ஃபோட்டோகிராஃபி மெமரி. ஸோ இதனாலேயே இவரு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏஜென்ட்டா மாறுறாரு. ஆல்மோஸ்ட் 1 இயர் டூ 2 இயர்ஸ் வந்து நல்ல ஒரு ரிகரஸ் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆப்பரேஷன்க்கு 1960ஸ்ல வந்து சிரியாக்கு அனுப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஐடென்டிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கமில் அல் தாபத்தாங்கிற போறாரு. அவரு ஒரு சிரியனோட பிசினஸ்மேன். ஸோ இந்த ஐடென்டிட்டில வந்து அவரு சிரியாக்குள்ள போறாரு. அவ் அ அப்போ வந்து ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரூட்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கும். அங்கருந்து அந்த சேஃப் ஹவுஸ் போயிட்டு, அது மூலமா தான் அவங்க மைக்ரேட் ஆவாங்க. அப்போ சேஃப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜுரிச்ல இருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்கு ஜுரிச். அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினா வழியா அவர் வந்து சிரியாக்கு போறாரு. ஆரம்ப கட்டத்தில போம்போதே வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு அவங்களுக்கு. நல்ல ஹையர் அஃபிஷியல்ஸோட நல்ல ஒரு ஜெல்லா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாரி நாட்கள் போது. முக்கியமான திருப்பம் எங்க நடக்குதுன்னா, கோலன் ஹைட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கும், சிரியாவுக்கும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் கார்கில் மாரி இருக்கும். ரொம்ப அ சிரியாக்கு வந்து ஒரு டாமினன்ட்டான இடத்துல இருப்பாங்க. உள்ள ஒரு லேக் இருக்கும். அது முன்னாடி இஸ்ரேல். ரொம்ப க்ளோஸான ரேஞ்சுல இருக்கும். அங்க நடந்த வார்ல தான். இங்க சிரியா அந்த ஹைட்ட புடிச்சதுனால இஸ்ரேலுக்கு வந்து நெறைய லாஸஸ் இருந்திருக்கு. நெறைய ஒரு அவங்களால கெயின் பண்ண முடியல. ஸோ இந்த கோலன் ஹைட்டுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, எலி கோவன்ல ஒரு ஆப்பரேஷன். ஸோ ஒரு பிசினஸ் அங்க வந்து சிரியன் வந்து பங்கர்ஸ்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பிளெயினா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஒரு மவுண்டன் ரேஞ்ச் தான் தெரியும். ஆனா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல பங்கர் வச்சு அது மூலமா வந்து வார் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேல் கவர்ன்மென்ட்க்கு தெரியல. ஸோ இவரு என்ன பண்ணாருன்னா, நான் சிரியா கவர்ன்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன மாரி, அங்க வந்து ஃபுல்லா யூக்கலிப்டஸ் ட்ரீயா நிப்பாட்னாரு. நட்டாரு. ஸோ அந்த லைன் ஃபுல்லா. ஸோ இஸ்ரேலி பாம்பர்ஸ்க்கு என்ன ஐடென்டிஃபை ஆச்சுன்னா, எங்கெங்கலாம் ட்ரீ இருக்கோ அங்கங்கலாம் பங்கர் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ அதனால வந்து அங்க பங்கர் இருக்கும்போது ஏன் ட்ரீ வச்சாருன்னு யோசிக்கலாம். ஏன்னா, நீங்க சொன்ன மாரி அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியா பார்க்குற மாரி தான் இருக்கும். அந்த மாரி ஒரு செமி பங்க்ன்னு சொல்லலாம். அது ஒரு பங்கர்ன்னு சொல்ல முடியாது. இல்ல ஒரு போஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி இருக்கும். ஒரு ரேஞ்ச். ஃபைட்டிங் ரேஞ்ச் தான் அது. ஸோ அந்த இடத்துல சோல்ஜர்ஸ்லாம் வெயில்ல இருக்குங்கிறதுக்காக இந்த மாரி பண்றேன்னு சொல்லி சிரியாக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இதனால இஸ்ரேல்ல நடந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல வந்து இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து அத அட்டாக் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஸோ எங்கெங்கலாம் மரம் இருக்கோ அங்கெல்லாம் பாம்ப் பண்ணாங்க. ஸோ இந்த 6 டே இந்த கோலன் ஹைட்ஸ் வார் வந்து ரொம்ப சின்ன ஹவர்ஸ்லயே வந்து இஸ்ரேலால கைப்பற்ற முடிஞ்சது. ஸோ இதனால வந்து சிரியாவுக்கு வந்து நெறைய வந்து ஒரு சஸ்பீஷியஸா இருந்தது. யார் மூலமா வந்து கேதர் பண்றாங்க. ஏன்னா, அந்த 61க்கு அப்புறம் தான் வந்து சிரியால கவர்ன்மென்ட் சேஞ்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சிரியன் கவர்ன்மென்ட் வந்து மாறி இன்னொரு புது ஆட்சி வராரு. ஸோ அந்த புது ஆட்சியாளருக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு சப்போர்ட் குடுத்தனால, அவங்க வந்தக்கப்புறம் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கு. கமில் அல் தாபத்துக்கு. ஸோ அதனால இவர வந்து எந்த அளவுக்கு இவரு உயர்றாருன்னா, எலிட் சர்க்கிளோட அதாவது பிரசிடென்ட்டோட ஒரு நட்பா இருக்கிற மாரி அந்த அளவுக்கு உயர்றாரு. அது மட்டும் இல்லாம சிரியன் கவர்ன்மென்ட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பதவியே மாறுனாரு. ஸோ இது எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. எதிரி நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா மாறிட்டாரு. இந்த மாரி ஒரு பவர் எந்த கண்ட்ரிக்கு இருக்காது. கடைசியா 64ல வந்து அவர் இஸ்ரேலுக்கு வராரு. இந்த மாரி எல்லா கேதரிங்கும் சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி ஆஃபரும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனா, அவருக்கு என்ன நெனப்புனா, இதுக்கு மேல நான் விரும்பல. இதுக்கப்புறம் போனா நான் திரும்ப வருவேனாங்கிறது ஒரு சந்தேகங்கிறத அவரோட நாட்டோட அரசாங்கத்திடம் சொல்றாரு. பட் அவங்களுக்கு வந்து இத விட மனசு இல்ல. ஏன்னா, எந்த ஒரு ஏஜென்ட்டாலயும் இந்த மாரி ஒரு உயரத்த தொட முடியாது. அது மட்டும் இல்லாம, எதிரி நாட்டு மேல இப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி மறுபடியும் இவர அனுப்பி வைக்கிறாங்க. இறுதி கட்டமா அதுதான் அவரோட முதலும் கடைசியா இருந்திருக்கு.
இஸ்ரேல் மண்ணுல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலி இவரோட மனைவி பேரு நதியா கோஹன். ஸோ இவங்க கிட்ட வந்து ஆக்சுவலி ஒரு உண்மையே சொல்லல. இவரு வந்து ஒரு ஃபாரின் இதுல வேலை பார்க்குறாரு. அர்ஜென்டினா அந்த மாரி தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரு மறுபடியும் சிரியாக்கு போறாரு. அப்போ வந்து இந்த சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டினால சிரியன் கவர்ன்மென்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஆயி, சோவியத் கிட்ட இருந்து இந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷன் டிடெக்டிவ் மிஷின்ஸ்லாம் வாங்குனாங்க. ஸோ அப்போ ரிகரஸா செக்கிங்ல வந்து 1965 ஜான்வரில இவரு எப்பவும் ரேடியோ டிரான்ஸ்மிட் வந்து நடுராத்திரி இல்ல ஏர்லி மார்னிங் தான் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது இவரு வந்து கையும் களவுமா சிரியன் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸால மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மாசக்கணக்குல சித்திரவதை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மே மந்த் ஆ இவர வந்து 1965ல வந்து அ சென்டென்ஸ் டூ டெத் சொல்லி பப்ளிக்கா ஹேங் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 4 டேஸா வந்து இவரோட பாடி வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருந்து இது வந்து வேர்ல்ட் வைட் நியூஸா மாறுச்சு. அதுக்கப்புறம் இவங்க நதியா கோஹன் இவங்க வந்து நெறைய கண்ட்ரீஸ மன்றாடுனாங்க. யுஎன் இந்த மாரி வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட போய் என்னோட ஹஸ்பண்டோட பாடி வேணும்னு. பட் ஸ்டில் அவங்க இன்னும் தர மறுக்கிறாங்க. ஸோ இது வந்து மொசாட் மொசாட் மட்டும் இல்லாம வேர்ல்ட்லயே வந்து ஒரு சிறந்த ஸ்பையா இருந்திருக்காரு. ஹெலி கோஹன். ஸோ அவர பத்தின வீடியோ தான் கைஸ் இது. ஸோ உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஸ்பைஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இல்ல ஏதாவது ஒரு சினாரியோ தெரியும்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போட பார்க்குறேன். டில் தென் பை.